என்னடா போசியில கொய்யாப்பழம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆடி மாசத்துல இருந்து புரட்டாசி மாசத்து வரைக்கும் கொய்யாக்காய் சீசனுங்க. எத்தனையோ சட்னி செஞ்சிருப்பா. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, பீட்ரூட் சட்னி, எத்தனை விதமான சட்னி வேணா செய்வோம். நம்ம இன்னைக்கு செய்யறது கொய்யாக்காய் சட்னி தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொய்யாக்காய் சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. 2 கொய்யாப்பழம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். தேவைக்கேற்ப வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. கோழிக்குண்டு சைஸ் ஒரு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். பெருங்காயம், ஒரு கட்டை பூண்டு தொலைச்சு வச்சிருக்கிறேங்க. 2 தக்காளி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுங்க, வெள்ளை உளுந்து 2 ஸ்பூனு, வர கொத்தமல்லி 1 ஸ்பூனுங்க, ஜீரகம் 1 ஸ்பூனு, தாளிக்கிற கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிற கடுகு. அவ்வளோதாங்க இருக்கு பொருள். கொய்யாக்காய் சட்னி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிருக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு. நான் காரத்துக்கு எங்களுக்கு 6 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் இப்படி கண்ணாடி பதத்துக்கு வணக்கினா போதுங்க. நல்லா செவந்து வரணுங்கிறதெல்லாம் இல்லை. கொய்யாக்காய் ஒருத்தர் விதை இருக்குதுன்னு சொல்லி பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சாப்பிட்ருவாங்க. 2 கொய்யாக்காய் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் பத்தல. இப்படி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கொய்யாக்காய் சோற வணக்கிடுங்க. நல்லா வணங்குறக்க நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். நல்லா சோற வணக்கிடு அப்படின்னு சொல்லுவோம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, உள்ள போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சுருள வணங்கிக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா கொய்யாப்பழம் வணங்க வணங்க மனம் வருது. நல்லா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இது தோல் மேலே வர அளவுக்கு வணங்கிட்டா போகுது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொய்யாக்காய், வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறட்டுங்க. 5 நிமிஷம் கழிச்சு அரைச்சிக்கலாங்க. கொய்யாக்காய் சட்னிக்கு வணக்கி வச்சு நல்லா ஆறிடுச்சுங்க. எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். வணக்கணும். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க. போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பார்க்கலாம். நம்ம வலுவலன்னு வேண்டாங்க, நம்ம குறைக்கணும் வேண்டாம். நீங்கள் எப்பவும் வீட்டில் அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கங்க. வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. சொந்தங்களா சட்னி தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க.
கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, உடச்சி உளுந்து. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா மணத்துக்காகங்க போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சட்னி தாளிச்சாச்சுங்க, அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா தாளிச்சுக்குங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சொந்தங்களா சட்னி செஞ்சாச்சுங்க, சாப்பிட்டு பார்க்கலாங்க. சட்னி ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. சொந்தங்களா நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்துக்கு நல்லதுங்க. எல்லாம் உட்காந்து வேலை செய்யறதுனால இந்த மாதிரி சட்னி, வாழைப்பழத்தை விட உங்களுக்கு கொய்யாப்பழத்தில் தான் வந்து நார்ச்சத்து இருக்குதுங்க அதிகமாக. இருதயத்துக்கு நல்லது, வயிற்று கோளாறுக்கு நல்லதுங்க. நீங்கள் இந்த மாதிரி வெறும் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொந்தங்களா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.